குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கஷ்டப்பட்ட காலங்கள்ல அவர் இன்னும் மறக்கல. அவரு அதை பத்திலாம் சொல்லுவாரு. நாங்க பாத்தீங்கன்னா அந்த 1 பைசா 2 பைசாக்கெல்லாம் நாங்க அவங்க நண்பர்கள்லாம் அதுக்கப்புறம் திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இவரோட டோக்கன் எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து எதனால ஓடி வந்தாங்க, ஓடி வந்து இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஃப்ரெண்டோட சைக்கிள் அவர் ஓட்டுவாரு, ஃப்ரெண்ட் பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ இப்படி ஸ்டுடியோவா ஏறி இறங்குனது. அதுக்கப்புறம் இவங்க ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் இது ஹோட்டல்ல கிளீனரா வேலை செஞ்சது. 100 ரூபா தாண்டா இருக்கும் அந்த மாசம் ஃபுல்லாவே அப்படிங்கிறது அவரே சொல்லுவாரு. எந்த காலத்துலையுமே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கதான் செய்யும். எங்க அப்பாவோட சைட்ல பெரிய அளவுக்கு டாக்டர்ஸ் யாரும் இல்லை. நம்ம குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் டாக்டர் ஆகி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை இப்ப நிறைவேற்றியாச்சு. நான் அங்க பிளானே இருக்காது, அப்படியே கேமரால டேக்ல அடிச்சு விடுவாங்க 2 பேரும். ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு டப்பா நிறைய சுண்ணாம்பு அப்படி அந்த அவர் பேசுற மாடுலேஷன். மணி நீ ஏன் இதுக்கு நீ ஏன் நடிக்கல அப்படின்னு சொல்லி இதே தாங்க எல்லாரும் கேட்டுருக்காங்க. நீங்களே இதே கேட்குறீங்க. இப்போ திடீர்னு கூப்பிட்டோன்னா செந்தில் ஐயாவும் பண்ண முடியுமாடா அப்படின்னு. அது நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அவரு எதுக்குங்க அப்படின்னா, அவரோட பையனை தாண்டா நீ பண்ண போற. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர். தமிழ் திரையுலகில் இரட்டை காமெடியர்கள், நகைச்சுவை நாயகர்களாக இருக்கக்கூடிய கவுண்டமணி செந்தில், திரு செந்தில் அவர்களுடைய மகன் மருத்துவர் மணிகண்ட பிரபு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்பா இவ்வளவு பெரிய விஐபி அப்படிங்கிற விஷயம் எந்த வயதுல உங்களுக்கு தெரிஞ்சது? வயசு அப்படிங்கிறதுலாம் சொல்ல தெரியல. ஏன்னா அதை பார்த்தே வளர்ந்ததால எப்போ அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாவை சுற்றி ஒரு க்ரௌடு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால ஸ்டார்ட் ஆனது சப்போஸ் நான் பிறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிருந்திருந்தா மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மலையூர் மம்பட்டியான், தூரல் நின்று போச்சு, இந்த படங்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமே அவருக்கு ஒரு பப்ளிக் ரெகக்னேஷன் இருந்துச்சு. ஸோ நான் பிறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஃபேமஸாக தான் இருந்தார். அதனால இந்த வயசு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நீங்க ஸ்கிரீன்ல அப்பா முதல்ல பார்த்த, எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னை கூட்டிட்டு போன படம் என்ன ஒரு மெல்ல திறந்தது கதவு, மோகன் சார் படம். ஸோ அந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்களா. அப்போ எனக்கு என்ன கை குழந்தையா இருந்திருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போடைய சினிமா வாழ்க்கை ஓகே. உங்கள்கிட்ட அவருடைய ஆரம்ப கால இந்த நாடக வாழ்க்கை, அதுக்கான சினிமாவுக்கான முயற்சி செய்துட்டு இருக்கும் போது இருந்த நீங்க அதை எப்படி உங்கள்கிட்ட பத்தி ஏதாவது பகிர்ந்திருக்காரா? அவருடைய எல்டாம் சாலையில இருந்து அவர் சந்தித்த அந்த நண்பர்கள் அதெல்லாம் கண்டிப்பா. அவர் கஷ்டப்பட்டு வந்தவர். அந்த கஷ்டப்பட்ட காலங்கள்ல அவர் இன்னும் மறக்கல. அவரு அதை பத்திலாம் சொல்லுவாரு. நாங்க பாத்தீங்கன்னா அந்த 1 பைசா 2 பைசாக்கெல்லாம் நாங்க நாடகத்துக்கு போவோம். அப்ப பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 5 பைசா கொடுப்பாங்க. அதை வச்சுதான் எங்களோட சாப்பாடு இதெல்லாம் இருக்கும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா எங்கே நம்மகிட்ட சாப்பாடு டோக்கன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்த காசு எல்லாத்தையுமே சாப்பாடு டோக்கன் வாங்கிடுவாங்க. சாப்பாடு டோக்கனா வாங்கிடுவாரு. எல்டம்ஸ் ஹோட்டல்ல சாப்பாடு டோக்கனா வாங்கிடுவாங்க. அவங்க நண்பர்கள்லாம் அதுக்கப்புறம் திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இவரோட டோக்கன் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரில அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து எதனால ஓடி வந்தாங்க, ஓடி வந்து இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த டைம் யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன ஒரு விஷயம்னா, அந்த டைம் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ இன்னும் அவங்களை கூட வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இன்னும் அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இங்க கஷ்டப்பட்ட இது எப்படிலாம் அவங்க டிராவல் பண்ணுவாங்க, எங்கேயும் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்தே போவாங்க ஸ்டூடியோஸ்க்குலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட சைக்கிள்
அவரு கிட்ட சைக்கிள் கிடையாது, ஃப்ரெண்டோட சைக்கிள் அவர் ஓட்டுவாரு, ஃப்ரெண்ட் பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ இப்படி ஸ்டுடியோவா ஏறி இறங்குனது. அதுக்கப்புறம் இவங்க ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் இது ஹோட்டல்ல கிளீனரா வேலை செஞ்சது, இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படிலாம் வந்தது, கஷ்டப்பட்டது எல்லாம் சொல்லுவாரு. இப்போ அந்த வாழ்க்கை, அப்பாவோட அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லெசனிங்கா நீங்க எடுத்துருக்கீங்களா? இதை மறக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைவு இருக்கு உங்களுக்கு? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது இதுதான் ஒரு லெசன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவர், இப்போ ஒரு அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ நம்மளும் இந்த டைம் என்னன்னா ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு நம்மளும் ஒரு இடத்துல போய் உட்காந்து அச்சீவ் பண்ணி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, அப்படி கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அப்படி பார்த்தீங்கன்னா இவர் விஜய் சேதுபதி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுது. எனக்கு ரொம்ப பரிச்சயமான இவர் பாபி சிம்மான் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் அவர் தான் சொல்லுவார். 100 ரூபா தாண்டா இருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படிங்கிறது அவரே சொல்லுவார். ஸோ இவங்க இந்த காலத்துலேயும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. எந்த காலத்துலையுமே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த காம்பினேஷனுங்கிறது அப்படிங்கிறது வந்து எப்போ அந்த சந்திப்பு நடந்தது கவுண்டமணி அவர்களோட? அது சொன்னதில்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இவர் ஆர் சுந்தரராஜன் சார் படத்துல வந்து இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷனும் போட்டிருக்காங்க. அந்த படம் நல்லா கிளிக் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு 2 பேரும். நகைச்சுவையில ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பாவுக்கும் அவங்களுக்குமான அந்த அந்த கெமிஸ்ட்ரியை வந்து இப்படி எவ்வளவு ஒர்க் எப்படி ஆச்சு அப்படி கேட்டு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்கிட்டாங்க அந்த டைம். இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பெருசா இன்ன வரைக்குமே ஈகோங்கிறது ஒரு பெருசா இல்ல அவங்க 2 பேர்த்துக்குமே. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடிஞ்சது அவங்களால. எப்போ அவங்களுக்குள்ள நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு இருக்கும் போது நடிகர்களை விடுங்க, குடும்பத்துக்குள்ளேயே அது ஒரு பிரச்சனையா வரும்ல. இவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒருத்தருக்கு ஈஸியா விட்டு கொடுத்து போய்கிட்டாங்க. இப்போ அவர் பேசுற டைலாக்னாலும் சரி, இவங்க பேசுற எந்த டைம் இவங்க பேசணும், எந்த டைம் அவரு கவுண்டர் விடுவாங்க, அவருக்கு இவர் எப்ப கவுண்டர் விடுறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஆஃப் த ஸ்கிரீன் வந்து அந்த கேமராக்கு முன்னாடியை விட பின்னாடியும் அதை ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க, பிளான் பண்ணி. ஆமா சில டைம் சொல்லுவாங்க அங்கே பிளானே இருக்காது, அப்படியே கேமரால டேக்ல அடிச்சு விடுவாங்க 2 பேரும். கேமரா அது மாதிரி ரோல் ஆகிட்டு இருக்கும், இவங்க 2 பேரும் டேக்ல அடிச்சு விடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு நெருக்கமான புரிதல் இல்லைன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. கண்டிப்பா 2 பேருக்குமே ஒரு நெருக்கமான புரிதல் இருந்ததால தான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ண முடியுது. அப்பா வந்து வேலைக்கு போறாங்க, ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறதை தாண்டி நீங்க மனம் விட்டு சிரிச்ச சம்பவம் என்னன்னு சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி ஆளுதானே. என்னன்னா இப்ப நைட்டு ஆனா இந்த காமெடி டைம்லாம் ஆரம்பிச்சது பாத்தீங்களா, அப்பெல்லாம் நானும் உட்காந்து மேக்ஸிமம் பெரும்பாலும் இவங்க 2 பேர்த்தோட காமெடி தான் அப்ப போட்டுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பான்னு சொல்ல முடியாது. இந்த எக்ஸாம்பிள் கரகாட்டக்காரனோட வாழைப்படம் காமெடி. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம், அதே படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு டப்பா நிறைய சுண்ணாம்பு அப்படி, அந்த ஒரு பாக்குக்கு இந்த டப்பா நிறைய சுண்ணாம்பு. ஸோ அந்த அவர் பேசுற மாடுலேஷனு அந்த இதெல்லாம் நான் இன்னமும் பார்த்து அதெல்லாம் ரசிப்பேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தா ஏன் என்ன போட்டு நீங்க வந்து அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வில்லு பாட்டுக்காரர் வாழை இலை கிழிச்சு அது வந்து அந்த ஸ்பாட்ல நடந்த அந்த ஸ்பான்டனியஸான விஷயங்கள் வந்து எவ்வளவு கை கூடிருக்கு அப்படிங்கிறதா எப்பயாவது உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்களா? அது எப்படி டைமிங்கா அப்படி ஒர்க் அவுட் ஆகி? அது வந்து அவ்வளோ தொழில் விஷயம் வந்து அவ்வளவா எங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. இதுவே இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதே எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நானும் அவரும் சேர்ந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சமயத்துல ஒரு படம் ஒன்று நடிச்சோம். சரிங்களா, அது இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு, தடை உடைன்னு. அந்த டைம் ஒரு கோ ஆர்டிஸ்டா நான் மித்தவங்களோட சேர்ந்து அவர் சொல்லுவாரு, இந்த அப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குங்கிறதுல சொல்லுவாரு. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான். ஸோ அவர் என்ன மேக்சிமம் கேரவேனுக்குள்ளெல்லாம் மேக்சிமம் யாரையுமே விட மாட்டாரு. சரிங்களா, நானாலும் சரி, அதுக்கப்புறம் இன்னும் கூட இருந்த கோ ஆர்டிஸ்ட்னாலும் சரி, யாராலும் வெளியே போய் உட்காந்து அவங்களோட பார்த்து பேசி பழகும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வரும், அதெல்லாம் சொல்லுவாரு. ஸோ இப்படிதான் அவங்களோட இதெல்லாம் தெரிய வந்துச்சு. இல்லைன்னா நார்மலா வீட்டுல வந்து
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்க மாட்டாரு. ஸோ வந்து உங்களை வந்து கேரவேனுக்குள்ள வேண்டாம், நீ எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிரு அப்படிங்கிறது. ஆமா ஆமா ஆமா, அது பயங்கர சரியான வெயிலுங்க. இருந்தாலும் கேரவேன். ஆனா என்ன, என் கூட ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. எனக்கு கூட இருந்த ஆர்டிஸ்ட் இவர் பாபி. அந்த படம் பத்தி நம்ம இதுல பேசுவோம். இப்போ உங்களை வந்து இப்போ ரியலா வந்து அப்பாவுக்கு வந்து இப்போ படத்துல வந்து ஸ்கிரீன்ல வந்து அவருடைய நகைச்சுவை வந்து ஒரு குழந்தைத்தனம், அப்பாவித்தனம் அப்படிங்கிற அந்த முகபாவங்கள் இருக்குல்ல, அதுவே பெரிய பிளஸ்ஸா இருக்குன்னா, கோபக்கார அப்பாவை எப்ப நீங்க பாத்துங்க? ஏதோ சேட்டை, சின்ன வயசுல சேட்டை பண்ணா கோபக்கார அப்பாவை பார்க்கலாம். வீட்டுக்கு லேட்டா வர்றது, அவர் இருக்கும் போது வீட்டுக்கு லேட்டா வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல ஆனா ரொம்ப எல்லாம் கோவப்பட மாட்டாருங்க. M10 கிடையாது, நார்மலான ஆள் தான் அவரு. எங்க அம்மா வந்து கொஞ்சம் கண்டிஷனா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்பா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது, அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு 2 நாள் முன்னாடி கூட என் பொண்ணுகிட்ட எங்க அம்மா சொல்லு, உங்க அப்பாலாம் காலேஜ் போகும்போது 30 ரூபா தான் கொடுப்பேன் அப்படியா. ஸோ அந்த அதுக்கு மேல கொடுக்கவே மாட்டாங்க எங்க அம்மா. எனக்கு ஏதோ அவங்க அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்ததாலதான் நாங்க எல்லாம் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கோம் அப்படிங்கிறது. எந்த வரைக்கும் காசோட அருமை எல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்னா 2 பேருமே அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்ன மாதிரி அவங்க விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அப்பா என்ன அதிகமா? நான்வெஜ் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவாரு. நாட்டுக்கோழி அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி, பிராய்லர் எல்லாம் பெருசா சாப்பிட மாட்டாரு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு மாதிரி, அது அந்த குழஞ்ச சாதம், அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பெரும்பாலும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாரு. எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊருக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. போனை போட்டுருவாங்க, அங்க இருந்து நல்ல ஒரு பெரிய பெரிய கேரியர்ல வந்துடும். இல்லை அவரு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது கிராமத்து முறையிலான ஒரு இதுவா இருக்கும். என்னன்னா சப்போஸ் குடல் புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா குடல் கறி சாப்பிட சொல்றது, அயன் டெஃபிஷியன்சி கம்மியான ஈரல் சாப்பிட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அந்தந்த டைமுக்கு அதாவது கரெக்டா இது பண்ணுவாரு. இவ்வளவு அப்பாவுடைய இவ்வளவு பெரிய டிராவலுக்கு பிறகு நீங்க சமீபத்துல வந்து அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். நீங்க அது என்ன, எப்படி அதை பிளான் பண்ணீங்க? எப்படி அப்பா அதுக்கான தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க? ஐயோ, அது பிளான்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா ஒரு நாள் அவர் பாபி சுமாரனை வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஒரு 7-8 வருஷமாவே தெரியும். அவர் வந்து திடீர்னு கூப்பிட்டு மணி நீ ஏன் இதுக்கு முன்னாடி நீ ஏன் நடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதே தாங்க எல்லாரும் கேட்டுருக்காங்க, நீங்களே இதே கேட்குறீங்க இப்போ திடீர்னு கூப்பிட்டோன்னா. இல்லை இந்த மாதிரி அப்பா ஒரு ஸ்டேஜில் விடலை. அதுக்கப்புறம் நானும் டாக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஐடியாவே போச்சு. 2004 நான் ஒரு படம் பண்ணேன், அது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு நடிக்க சொன்னா நடிப்பியா அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பாக நல்ல ஒரு கதையாக இருந்துச்சுன்னா நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரிடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் நல்லா ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதமே போச்சு. போனதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு டேய் நான் ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அது வந்து இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னும் ஒரு 4 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னன்னா இதில் வந்து ஐயாவும் அப்பாவை வந்து ஐயான்னு தான் சொல்லுவார், செந்தில் ஐயாவும் பண்ண முடியுமாடா அப்படின்னு. அது நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அவர் எதுக்குங்க அப்படின்னா, அவரோட பையனை தாண்டா நீ பண்ண போற அப்படின்னு சொன்னா, ஐயோ இப்போ இதை போய் எப்படி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படிங்கிறவன். சரி நீ எதுவும் இது பண்ணாத, ராகேஷ்னு நம்ம டைரக்டர் வருவார், வந்து கதை சொல்ல வருவார், அந்த டைம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்தார், டைரக்டர் வந்தார், கதை எல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் பையனை நான் தான் அதில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தாரு, உனக்கு ஓகேவா, எதுக்கு திடீர்னு இந்த ஒரு முடிவு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆசை வந்துச்சா பண்ணு அப்படிங்க. இதுக்கு மேலெல்லாம் நான் யாரும் இது பண்ண முடியாது, நீங்களே என்னை வச்சு படம் பண்ண மாட்டீங்க, அதனால வர்றத வாய்ப்பை எதுக்கு நம்ம விடணும், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லிட்டாரு. அப்போ வந்து அவரே வந்து பிளான் பண்ணிட்டார் போல இருக்கு. நீங்க படிச்சு பள்ளி இல்ல அவரு அதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஒரு ஸ்டேபிளான கெரியரை இது பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா இதுல வந்து நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அப்போ ஆனா நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்பாட்ட, நான் நடிக்கலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? முன்னாடி 2004 நான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அப்போ நான் இது அதுக்கப்புறம் அந்த படம் சரியா அந்த அளவுக்கு போகல. ஸோ அதுக்கப்புறம் விட்டாச்சு.
அதுக்கப்புறம் அதை பத்தியே மறந்துட்டேன் ஃபுல்லா இதுல ஃபோக்கஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அது சமீபத்துல அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் கேட்டோன்னா அவர் ஓகேவா கேட்டாரு. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே சரி போவோம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அப்போ நிறைய டைரக்டர்கள், அனுபவம் உள்ள டைரக்டர், பெரிய ஹிட் படங்கள் கொடுத்த இயக்குநர்கள்ட்ட அப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து உங்களை வச்சு படம் பண்றமா அந்த மாதிரியே நீங்க தனியா ஏதோ அப்பாவுக்கு தெரியாம அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இல்ல நான் அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணல. மேபி அப்படி அப்ரோச் பண்ணியிருந்தா கிடைச்சல. என்ன ஒரு விஷயம்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி நான் யாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணது கிடையாது. இங்கேயே நிறைய டாப் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் பேசி அனுப்பிட்டு தவிர இங்கே வச்சுலாம் நல்லா கேட்டது கூட கிடையாது. இங்கேயோ வெளியவோ நல்ல பழக்கமானது வெளியே வச்சு கூட கேட்டதில்ல. இதுவே அவரா கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்போ கவுண்டமணி சார் வந்து எப்போ உங்கள்கிட்ட எதை பேசியிருக்காங்களா? அவங்க என்ன பேசியிருப்பாங்க? ஆமாம், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசினேன். ஏதோ ஒரு இதப்போ அவரோட ஃபோனில் பேசினேன். ஃபோனில் பேசினப்போ எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கீங்களா, இது அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சாரு. நான் இன்னொன்று அதுக்கு மேலே பெருசாக எதுவும் இது பண்ணிக்கல. கொஞ்ச நேரம் எப்படி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு விட்டாரு. நீங்கள் இந்த துறைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அப்பா வந்து உங்களுக்கு என்ன ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் கிளினிக் ஆரம்பிச்சதே ஒரு பெரிய விழா மாதிரி நடந்தது. இல்லை, அவர் ஆசைப்பட்டது நம்ம நடத்தியாச்சு. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட சைடில் வந்து பெரிய அளவுக்கு டாக்டர்ஸ் யாரும் இல்லை. அவங்க வந்து யாராச்சும் நம்ம குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் டாக்டர் ஆகி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை இப்ப நிறைவேற்றியாச்சு. நான் அந்த ஒரு விஷயத்துல அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. இன்னொன்னு, அவருக்கு இதை பத்தி ஏதாச்சும் அனுபவம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர் நான் தான். ஒரு டாக்டரா ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆகி கிளினிக்கை நடத்த ஆரம்பிச்சது நான் தான். எனக்கே பெருசா இது அனுபவம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் ஒரு கிளினிக்கை நடத்துறத பத்தி எங்க மாமனார்கிட்ட நான் கேட்பேன், ஐடியாஸ் கேட்பேன். அதை தவிர எங்க அப்பாவுக்கு இதை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. மேக்சிமம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவா பண்ணி கொடுப்போம். இப்போ சிரிப்பு அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கோட அடையாளமே, புன்னகைக்கு அடையாளமே பல் வரிசைகள் தான். எப்படி நீங்க கோஇன்சிடென்ட்டா எப்படி இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதான் எங்க அப்பாவும் நானும் ஒரே வேலை தான், 2 பேரும் சிரிக்க வைக்கிறோம். ஆமா ஆமா. எப்படி கோஇன்சிடென்ஸ்லாம் இல்லைங்க. என்னன்னா, மெடிசன் எடுக்கிறியா டென்டல் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ வந்து மெடிசன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு மெடிசன் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் கிடச்சிது. பட் ஏன்னா எனக்கு இங்கே அது வரைக்கும் போகணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த டைம் நான் வந்து பயங்கர ஒரு சோம்பேறியாக இருந்தேன். நான் வீட்டு பக்கத்துலேயே எந்த காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே டென்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுதான், வேற எதுவுமே இல்லை. அப்பாவோட நீங்கள் வெளிநாடு எங்கே போயிருக்கீங்களா? சின்ன வயசில் வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் போயிருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போனோம். ஸ்ரீலங்கா அது எப்படின்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போனோம். பெருசா எங்க அப்பாவோட எல்லாம் வெளிநாடுலாம் எங்கேயும் போக மாட்டாரு. அவர் சுத்தியே பார்க்க மாட்டாரு, ரூம்குள்ளதான் உட்காந்துருப்பாரு. அதனால அவரோட எங்கேயும் வெளிநாடு போக மாட்டோம். போனா இந்த சிங்கப்பூர், மலேசியா போவோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால அவரோட அங்கே போயிட்டு வருவோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற காமெடி, அப்பாவுடைய காலகட்டத்து நகைச்சுவை, இது ரெண்டும் எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப இருக்கிற காமெடியும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒருத்தவங்க என்னன்னா ஒரு பேட்டர்ன் மாறுது. புரியுதுங்களா? அப்பாவும் கவுண்டமணி சார் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க விவேக் சாரு, வடிவேல் சார் இவங்க வந்தாங்க. இவங்களோட காமெடிஸ் ரெண்டுமே ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தானம், சூரி, இவர் யோகி பாபு, இவங்களோட இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா ஆக மொத்தத்துல எதையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேரோட காமெடிக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏ வீரப்பன் ஐயா, அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அவங்களுடைய ரைட்டிங் தான் பெரிய. அவரு வீட்டுல வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாத்தையும் வயிறு வலிக்க சிரிக்க வச்சுதான் அனுப்புவாரு. அப்படியா? ஆமா. அவங்க ஒரு 2-3 வாட்டி அவரோட கான்வர்சேஷன்ல உட்காந்துருக்கேன். பாத்தீங்கன்னா பயங்கர ஹியூமரா தான் பேசுவாரு.
அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுறதை தான் அப்படியே எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வெறும் காமெடியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அந்த காமெடியில பெரிய ஒரு சமூக அக்கறையும் சேர்ந்து இருக்கும். அது வந்து ஏ வீரப்பன் மூலமாக வெளிவந்து இவங்க பிரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்போ உள்ள நாட்டு நடப்பை பேஸ் பண்ணி இருக்கும். ஈரான் மந்திரி டெல்லிக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில திணையில உட்கார்ந்ததுக்கு எங்களை ஏன் அரசு ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்ப அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல புரியுதுங்களா? இப்ப நீங்க சொன்ன ஒரு உதாரணம் தெரியுது நமக்கு. அதாவது எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னா, ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்கு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வர்றதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப அந்த மாதிரி அவரு ஏன் வீரப்பனே வந்து பேசிருக்கேன். என்ன அவரு எங்க அப்பாவுக்கு என்ன ஒரே இதுனா, எங்க அப்பா அப்ப வருஷம் சபரிமலைக்கு மாலை போடுவாரு. அவர் இறந்தப்போ மாலை போட்டிருந்தாரு. அவர் பார்க்க முடியல. அந்த கடைசி இதுல வந்து அவரோட இருக்க முடியல. ஏன் வீரப்பன் உங்களுக்கு வந்து நடிக்கிறது இல்லாம ஒரு டைரக்ஷன் பண்றது அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு ஆசை வரல? தெரிஞ்ச வேலையை வச்சு பண்ணுவாங்க. அதாவது இந்த தெரியாத வேலையை செஞ்சவன் கெட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, நமக்கு எது வருமோ அதை நோக்கி அதை பண்ணிட்டு போயிடும். எனக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்றது, டைரக்ட் பண்றது இந்த ஆசை எல்லாம் கிடையாது. என்ன ஸ்கூல்ல அங்க அப்பப்போ ஒரு ஸ்கிட்டு போட்டதால கேமரா முன்னாடி நடிப்பியா அப்படின்னு கேட்டப்போ ஓகேன்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அதுவும் வேணாம்னு தான் சொல்லிப்பேன். இப்ப இங்க நம்ம சென்னையில வந்து இப்ப அப்பாவுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி உங்களை எங்கேயாவது கூட்டு போறாங்களா, இல்ல வெளியில அவுட்டிங் போய் அந்த ஃபுட்? இல்ல, முன்னாடி வந்து அவருக்கு பிடிச்ச இடம் இது அந்த நியூ உட்லாண்ட்ஸ் டிரைவ்-இன் ஹோட்டல். ஆமா. இப்ப அந்த ஹோட்டல்ல இருந்தப்போ கொஞ்சம் அங்கே போவோம். சின்ன வயசுல இருக்கும் போது மெரினா பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு வருவோம். ரஜினி சாருக்கு வந்து அப்பா மேல ரொம்ப பெரிய எல்லா படங்கள்லயும் அவர் இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. இப்ப சமீப அதாவது கொஞ்சம் அதுல கூட முக்கியமா அவ அப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னும் சொன்னா அருணாச்சலத்துல வந்து அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் தான் பயங்கரமா இருக்கும். அந்த அது எப்படி நீங்க ஷூட்டிங் போயிருக்கீங்களா? ரஜினி சாரை பார்த்து பேசிருக்கீங்களா? ரஜினி சார் ஒரே ஒரு வாட்டி தான் போய் பார்த்து பேசிருக்கேன். வீரா படம் ஷூட்டிங் அப்போ போய் பார்த்துருக்கேன். போய் பார்த்து பேசினேன். அது வந்து அவராதான் கூப்பிட்டாரு. எத்தனை பசங்க இருக்காங்க, வர சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். போயிட்டு பார்த்தோம். மற்றபடி ஷூட்டுக்கெல்லாம் பெருசா எங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. இன்னொன்னு உங்களுக்கே தெரியும், ஷூட்ல போய் சும்மா உட்கார்ந்தா எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு உங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். வேலை பாக்குறவங்களுக்கு அது கடகடன்னு போயிடும், பாக்குறவங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாது. ஸோ ஷூட்டுக்கெல்லாம் லொகேஷனுக்குலாம் பெருசா கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அப்பா வந்து அரசியல்ல வந்து கால் வச்சப்போ நீங்க எல்லாம் சொல்லலையா, இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு துறை, ஏன்பா வந்து அரசியல் தனியா ஏன் அப்படி ஒரு? இல்ல, என்னன்னா அப்பா அரசியல் உள்ள வந்து 2003 2004 அந்த வந்தாரு. சரிங்களா? அப்பதான் உள்ள என்ட்ராரு. அப்போ வந்து அவர்கிட்ட சொல்ற ஒரு பக்குவமும் எனக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன, எனக்கு 18 வயசு அந்த 19 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அவர்கிட்ட அந்த இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற பக்குவம் கிடையாது. அண்ட் இப்பவும் பர்சனலா பாத்தீங்கன்னா இது அவரோட டிசிஷன். அவரோட டிசிஷனை வந்து நான் என்னைக்குமே இது சொல்ல மாட்டேன். ஒரு பத்திரிகையாளரா நான் வந்து எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, திரையுலகத்துல வந்து நெருக்கமான நண்பர்களை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. 2004 அவர் வந்து 2003 வந்தாருன்னு சொல்றேன். சரிங்களா? அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னேன். 2008 வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. சரிங்களா? 8 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து அப்போ அதிமுகல இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அதே மேடைக்கு இவங்க வந்தாங்க, என்ன ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க, இவரு விஜயகாந்த் சாரும் வந்தாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாருமே வந்தாங்க. யாரும் வர, அதாவது அந்த சைடு அந்த டைம் பயங்கர டிராபிக். அம்மா வந்ததால பயங்கர டிராபிக்கா இருந்ததால ரஜினி சாரால மட்டும் வர முடியல. ஸோ அவரு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு, வந்தம்பா பயங்கர டிராபிக்கா இருக்கு, ரிட்டர்ன் ஆகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மற்றபடி கமல் சார் எல்லாருமே வந்தாங்க. அந்த அதாவது இவர் அரசியலுக்கு போனது வந்து சினிமா நண்பர்களை இவர் இழக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா நண்பர்களை கைக்குள்ள வச்சிருந்தாரு. அவர் நல்லா பேசி வச்சிருந்தாரு. இப்போ விஜயகாந்த் சார்ன்னு சொன்னா, இப்போ உங்க வீடை சுத்தியும்
உங்க அப்பாவை சுற்றியுமே நெருக்கமான ஆட்கள் இருந்திருக்கு, அன்பு கொண்டவர்கள் இருந்திருக்காங்க. ம். விஜயகாந்த் சாரை பத்தி அவர் அப்பா வந்து உங்கள்கிட்ட என்ன பகிர்ந்திருக்காரா ஏதாவது தனிப்பட்ட முறையில்? அவருங்க என்னங்க, நானே சொல்றேங்க, நிறைஞ்ச மனசுக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை ஷூட்டிங்க்கு போயிருந்தோம். எங்கேயோ உடுமலைப்பேட்டைன்னு நினைக்கிறேன். ஆமா, உடுமலைப்பேட்டை போயிருந்தோம். அப்பாவும் அவங்க பயங்கரம். அதாவது அவர் வந்து விஜய் தான் கூப்பிடுவாரு. அப்பா வந்து அவரை வந்து விஜய் தான் கூப்பிடுவாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கிளாஸ்மேட் ஓட்டுக்குவாங்க பாத்தீங்களா, இவரை தாக்குறது, இவரு கலாய்க்கிறது. சோ இந்த மாதிரிதான் இவங்க 2 பேருக்கு. ஒரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சீனியர் ஹீரோ, பயங்கரமான ஒரு ஆக்டரு, அந்த மாதிரிலாம் இருக்காது. 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கர கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க இவரு விஜயகாந்த் சார் ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒரு 2-3 ஷூட் போயிருக்கோம். போனப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் பிரிச்சிருவாங்க. வேற லெவல்ல இருக்கும் சாப்பாடுலாம். என்னன்னா A to Z எல்லாத்துக்குமே அதே சாப்பாடு தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு விஜயகாந்த் சார் தெரிஞ்சவர் இதுதான். நீங்க அப்பாவுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. அப்போ ஒரு டாக்டரா வரணும்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டீங்க. அப்பாவுக்கு மகிழ்ச்சி. இப்போ அப்பாவுடைய பணியை அடுத்த கட்டத்துக்கு 2K உடைய ஆட்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து அதுக்குதான் என் தம்பி ஏற்கனவே ஒருத்தர் உள்ள வந்துட்டாருங்க. என் தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. இது வீரம்ல இருந்து ஆரம்பிச்சு இது கங்குவா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வரைக்கும் ஒர்க் பண்றாரு, எனக்கு தெரியும். அவங்களோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவரு வந்து டைரக்ஷன்ல இல்ல, அவரு அப்பாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு வர்றாரு. அப்பா வந்து ஓகே சினிமா இது ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னன்னா 2 பேர்த்துலயும் கேட்டப்போ நான் வந்து ஓகே, நான் வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் இந்த சைடு வந்துட்டேன். எனக்கு சினிமா தான் வேணும் அப்படின்னு. அதாவது அவரும் போனாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தாரு. இல்ல, நான் நார்மலா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து இதுல வந்துட்டேன். இதுல அப்படியே பிஸியா இருந்ததால நான் சினிமாவுக்கு போகல. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் படிச்சு முடிச்சிட்டேன், இப்ப நான் சினிமாக்குள்ள போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உங்களோட எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களோட வாவு தமிழா சேனல் மூலமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்க நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.